எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டேவோட விலாக் தான் இது. சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, குட்டி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது. அதனால் வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து நம்ம லஞ்சு பேக் பண்ணி பேக் எல்லாம் ரெடி பண்ணி பாப்பாவையும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டு தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. இப்போ பஸ்ஸு வந்ததையும் இப்போ கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். நான் பாப்பா வந்து பஸ் வந்துடுச்சு. பாப்பாவை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அது பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் ஊட்ட போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சந்தகம் தான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து அதை ஊட்டி விட்டுட்ருக்கேன். இன்னி காலையிலேருந்து பாப்பா கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் பக்கம் போகலை. கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கசகசன்னு தான் கிடக்கு, எதுவுமே பண்ணலை. பாப்பாவுக்கு வந்து நான் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ கிச்சனுக்குள்ளே போய் நான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும். இவள் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், வாயே திறக்க மாட்டா. கஷ்டப்பட்டு திணிக்க வேண்டியதாக இருக்கும். இட்லி தோசைனா கூட ஏதோ கொஞ்சம் நம்ம கொடுத்துடலாம், மற்றபடி வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுத்தா வாய்ப்பே இல்லைங்க சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு. பாப்பா சாப்பிட்டு முடிக்கட்டும். நம்ம லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சோன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி சந்தகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் பாப்பாவுக்கு ஸ்கூலுன்னு கேட்டி காலையிலே ரைஸ் எல்லாம் செஞ்சாச்சு. வெள்ளை சாப்பாடு வச்சிட்டோம். வெள்ளை சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பாசி பயிறு கடைஞ்சிருக்கேன். பாசி பயிர் கடைஞ்சிட்டு அதுக்கு சைடிஷ்க்கு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா வந்து பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பாவக்காய் பொரியல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சரி, பாவக்காய் வந்து இந்த பாசி பயிருக்கு சைடிஷ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி வந்து நான் பாவக்காய் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணி இருத்து ரசம் வச்சுருவேன். பருப்பு ரசம், இந்த ரசமும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து இந்த பாசிப்பயிறுக்கும் பாவக்காய்க்கும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இருந்த பாத்திரத்தை எல்லாம் பொறுக்கி போட்டாச்சு. சமையல் செஞ்சது காலையில் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையும் பொறுக்கி போட்டாச்சு. அடுப்புமே இனி வந்து நான் வந்து க்ளீன் பண்ணல, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து நீ ஒவ்வொரு வேலையாக பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டாலே நமக்கு பாதி க்ளீன் சுத்தமாயிரும் கிச்சனு. இப்போ இப்படி தான் இருக்குது. வாங்க நம்ம க்ளீன் பண்ணுவோம். இந்த பாத்திரங்களை கழுவுறக்குள்ளே தான் எடுத்து வைக்கவே இதாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ அடுப்பை க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆச்சுங்க இந்த வேலைக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருந்த கிச்சனை நம்ம எப்படி மாற்றிட்டோம் பாருங்கள். பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் கிச்சனு. நான் வந்து பாத்திரத்தில் கழுவிட்டு அந்த விம்ஜல் போட்டு நல்லா வந்து எப்போவுமே சிங்கை வந்து மார்னிங் நைட்டு 2 டைமே வந்து தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். அப்போ தான் வந்து இந்த பூச்சிகளோட தொல்லையெல்லாம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்திரத்தை வந்து நிறையா வந்து போட்டு வைக்காமல் நைட் டைமில் விட்டாவே வந்து நமக்கு இந்த கரப்பான் பூச்சி இந்த தொல்லையெல்லாம் இருக்காது. எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த காலையில் டைம் தான் வந்து இவ்வளோ பாத்திரம் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து கையாக கழுவிடுவேன். வந்து நான் நிறையா பாத்திரத்தை வந்து எப்போவுமே சேர்த்து வைக்க மாட்டேன். இனி பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இனி அழுக்காக இருக்கலாம் வந்து வழி இல்லை. நம்ம ஏன்னா சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இனி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் டீ போடுறது அந்த ஒர்க்கு தான் இருக்கும். இனி வந்து நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்கும். திருப்பி நாளை காலையில் தான் இந்த மாதிரி கிளம்ஸியாக மாறும். எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பும்போது நம்ம அந்த சாப்பாடு செய்கிறது அதை தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம அப்போவே வந்து க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. எல்லாம் செஞ்சுட்டு அதை பாத்திரத்தை எல்லாம் நம்ம மாற்றி வச்சுட்டு அதை செஞ்சு வச்சா தான் வந்து கொஞ்சம் நமக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பாப்பா போனதுக்கப்புறமா எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு நீட்டாக வந்து நான் கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு வேலையை முடித்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் நாளை காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே முடிச்சுட்டு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆச்சு. பாப்பா வந்து ஃப்ரூட்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு மாம்பழம் இருந்துச்சு. அவளுக்கு வந்து நான் மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து காஃபி கேட்டார். அதனால் எனக்கும் அவருக்கும் வந்து காஃபி போட்டிருக்கேன் குடிக்கிறதுக்கு.
எப்போவுமே இந்த 11 மணி போல் ஒரு டீயோ காஃபியோ குடித்தாதான் கொஞ்சம் நமக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பிரிஸ்காக இருக்கும். அதனால சரின்னு எனக்கும் அவருக்கும் நான் காஃபி போட்டேன். பாப்பா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நாங்கள் காஃபி குடிச்சிட்டு நம்ம அடுத்த ஒர்க்கு என்னன்னு பார்க்க வேண்டியதான். எப்படியுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி வரைக்கும் வேலை இருக்குங்க. இப்போ பாருங்கள், பாப்பா வந்து இன்றைக்கி லீவு வீட்டில் இருந்தனால பாருங்கள் பெட்டை வந்து என்ன கோலத்தில் போட்டு வச்சுருக்கான்னு. விளையாடுறங்கிற பேரில் அந்த படித்த போர்வையெல்லாம் களைச்சி வச்சுட்டு நாஸ்தி பண்ணி விட்டுட்ருக்கா. பெரியவர் இருந்தானா அவள் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிகிட்ருப்பா. அவளும் இல்லைன்னு கேட்டு அவளுக்கு போர் அடிக்குது, இப்படி தான் பண்ணுறா. அப்புறம் நேற்று துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, நீ வந்து இதையெல்லாம் மடித்து வைக்கணும். நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு துணியை மடித்து வைக்கல, இல்லைன்னா நான் எப்போவுமே கையாக மடித்து வச்சுருவேன். இப்போ வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் பாப்பாவோட ஃப்ராக் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற ஒர்க் இருக்குது, அதை கொஞ்சம் இன்றைக்கி பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு அதை தொட்டே. இப்போ சேனல் வந்து இது பண்ணதுலேருந்து நான் அந்த ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்லைனா பார்த்திங்கன்னா டெய்லி எப்படியோ ஒரு மணி நேரமாவது அந்த மிஷினில் உட்காந்து நான் ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த பாப்பாவோட ஃப்ராக் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதை பண்ணி வைக்கணும். ரொம்ப நாளாக அவளும் கேட்டுகிட்டே இருக்கா, எனக்கு டைம் இல்லாதனால நான் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த ஒர்க்கை பண்ணி தான் இல்லாட்டி வந்து அப்படியே போயிடும் அது. இப்போ பாருங்கள், இப்போ நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பாப்பாவோட ஃப்ராக்கை வந்து பிரித்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே இப்படி போட்டு மடித்து வைக்கிறத விட அப்போவே மடித்து வச்சாதாங்க நல்லாயிருக்கும். எப்படி கவனமாக இருந்தாலும் ஒரு சில டைமில் இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. பாப்பா பாருங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு நடந்துட்டுருக்கா. இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த ஃப்ராக் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இது பின்னாடி வைக்கிற அந்த இதை தான் வந்து ரோப்பை தான் வந்து நான் மாற்றி வச்சுருந்தேன். அன்றைக்கி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இந்த ஃப்ராக்கை கூட நான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த சைடில் பிரித்து எடுத்துகிட்டு அந்த ரோப்பை வந்து வெளியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு திருப்பி வந்து கரெக்டாக அது டைரெக்ஷன் வச்சா சரியாயிடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை வந்து ஸ்டிச் போட்டேன், ஒரு 2 ஸ்டிச்சே நான் போட்டேன். இப்போ அதை பிரிக்கணும். தைக்கிறத விட நமக்கு வந்து இந்த பிரிக்கிறது தான் வந்து கஷ்டமான வேலை. அதனால் எப்போவுமே தைக்கும் போதே வந்து கொஞ்சம் கவனமாக தைச்சிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்காது. தைக்கிறத விட இந்த பிரிக்கிற டைம் தாங்க எனக்கு அதிகமாக இழுத்துச்சு. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணுறோன்னு பார்த்து பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பக்கமும் பிரித்து முடிச்சுட்டு கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதையை ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் பெருசாக மற்றபடி வேலை ஒன்றும் இல்லை, டிசைன் எல்லாமே வச்சாச்சு. இனி இதை பிரிக்கணும் பாருங்கள், பார்த்தும் பிரிக்கணும், இல்லாட்டி வந்து கேப் இந்த கொஞ்சம் ஹோல்ஸ் விழுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் இந்த துணி பிரிக்கிற இதில் வச்சு தான் பிரிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிறதில்ல. நீங்கள் வந்து ஷார்ப்பானது இந்த ஊசி அந்த மாதிரி வச்சு பிரிச்சிங்கன்னா துணியில் வந்து ஹோல்ஸ் விழுகுது. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஸ்டிச்சாக இருந்தால் கூட பிரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சைடு பிரிக்கவே எவ்வளோ 2 ஸ்டிச் வேறு போட்டுட்டேன். அதனால் நல்லாவே ஸ்டிச் வந்து இதாக இருக்குது. பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்து தான் பிரிச்சுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 2 சைடு வந்து பிரித்து முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து அந்த கரெக்டாக ரோப்பை வந்து கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஸ்டிச் போட வேண்டியதான். சைடில் ஸ்டிச்சு போட்டுட்டு பாருங்கள், இதுதான் வந்து அந்த ரோப்பு தனியாக நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள். 2 ரோப்பையும் தனியாக நான் எடுத்துட்டேன். இனி வச்சு இது ஸ்டிச் பண்ணிடுவோம். இதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்குன்னா பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து மடிச்சடிச்சா போதும், அவ்வளோதான். கீழே வந்து ஒரு 2 மடி மடித்து அடித்தோம்னா வந்து இந்த ஃப்ராக்கோட வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா எனக்கு மெட்டீரியல் வந்து ஒரு 150 ருபீஸோ என்னவோ வந்துச்சுங்க. ரயான் கிளாத்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இது செம்ம சாஃப்ட் இந்த கிளாத்து. இதுவே நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படியுமே வந்து ஒரு 800-900 கிட்ட வந்துடும் இந்த கிளாத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ராக் எடுக்கும்போது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் நம்மளால். ஒரு ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் 1000 அந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு 300 நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. See you on next video.